என்ன பற்றி தெரியாம சும்மா காசு கொடுத்து அவங்கிட்ட பேசு இவங்கிட்ட பேசலாம். விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் விஜய் வெத்து ஓட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிட்டாப்ல. லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டாப்ல. தமிழிசை அம்மையாருக்கு இது தெரியுமா? விஜய் சும்மா தீப்பந்தத்தை வைத்து தீண்டாமொழின்னு சினிமாவில் பேசிட்டு மோசமா நடிச்சுட்டு இருக்கிறாருன்னு சீமான் கிட்ட தோத்து போங்கிற அச்சத்திலே விஜய் களத்தை விட்டு ஓடிடுவார். ஓஎஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ விஜயோட எதிர்ப்பும் பாஜக வேண்டாங்கிறது தான். இந்த பக்கம் எடப்பாடிக்கு பாஜக ஒரு நெருடலாவே இருக்கு. அந்த ரெண்டு பேரும் கூட்டணி கடைசி நேரத்துல கூட்டணி சேர வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு தேரி விஜய் எங்க இருந்துங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? ஆந்திராவில கொண்டு வருவாரா? கேரளால கொண்டு வருவாரா? விஜய் பற்றி வர்றது எல்லாமே வசூல் விவரம் சொல்ற மாதிரி ஜானாரிக்கசாமி கிட்ட பல கோடிகளை பெற்றுக்கிட்டு சில இழிச்சவா பத்திரிகையாளர்களை பயன்படுத்தி ரீல்களா விட்டுட்டு இருக்காங்க. முதல் ரீல் என்ன விட்டீங்க? டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான். சீமான் நெத்தியடியா அடிச்சுட்டு போனாரா இல்லையா? தம்பி பலம் நிரூபிக்காத உன் தலைமையில ஒருத்தம் கூட கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னா அவர் 8, 10, 5 பலத்தை நிரூபிச்சாருன்னு சொன்னாரா இல்லையா? ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சீமான் தானே. அப்புறம் நீ வேணா என் பின்னாடி வான்ட்டு சொல்லிட்டு போனாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திருமாவளவன் விஜய் ஏத்துக்குவார்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டுள்ள பண்ணீங்க. திருமாவளவன் உங்களை பல நிரூபிக்காதவங்களை அன்டெஸ்டட் நாட்களோட உதறி தள்ளிட்டு போயிட்டார். அவர் ஒரு கட்டத்துக்குள்ள சீமான மட்டம் தட்டதுக்கு விஜய் பற்றி பேசினார். அவருக்கு சீமான மட்டம் தட்டணும், அதுக்கு விஜய் பற்றி பேசினார். அவ்வளவுதான். அதே மாதிரி சீமான மட்டம் தட்டதுக்கு 4 பிறமொழியாளர்கள் பேசுவான். உதயநிதியை மட்டம் தட்டுறதுக்கு 4 பேர் பேசுவான். நீ என்னத்தை நிரூபிச்சிட்டீங்கிறதா கேள்வி. அவருக்கு கூடுற கூட்டம் அந்த திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் நோட்டீஸ் கொடுத்தா கூட அதிக அளவு மக்கள் திரள்றாங்க, குறிப்பாக இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதனால தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழிசையா இருக்கட்டும், நயனாரா இருக்கட்டும், விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்ற அந்த இதை ஒத்துக்கிறாங்க. அதான் விஜய்க்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு இன்னும் பலர் இருக்கிறாங்க. நிரூபிச்சாதான் ஓட்டு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய் பற்றி சொல்லும் போது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சொல்லலன்னா ஜான் ஆரிக்கசாமியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவன்னு அர்த்தம். ஆணித்தரமா சொல்றேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தலைவா படம் விவகாரம் டைம் டு த லீடுன்னு போட்டாரு. ஜெயலலிதா மேல அநியாயமா தான் அடிச்சாங்க. அதனால எனக்கு உடன்பாடு கிடையாது. தாம்பரத்துல நல்ல திட்ட உதவிகள் செய்யும் போது நல்ல விஷயம், ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்கு புகழுக்காக கூட செய்துட்டு போறாரு. ஒரு 100 பேர் பலம் பெறுவான்ல, அதை ஜெயலலிதா மேல தடுத்தது தப்பு. தடுத்துக்கிட்டு தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தள்ளினாரு. இவர் என்ன பண்ணாரு? கொடநாடு போனாங்க. ஜெயலலிதா மேல உள்ள கோபத்துல அது போல்டு. நான் மோடியை பார்த்த விஜய பாராட்டுறேன். மோடியை பார்த்த விஜய பாராட்டுறேன். நம்ம நியாயமா தான் பேசுறோம். எதுனாலும் நம்ம நியாயமா பேசணும். ஜெயலலிதா கிட்ட கெஞ்சின விஜய அடிக்கிறோம், கேவலப்படுத்தி அடிக்கிறேன். இவ்வளவு தானப்பா பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த காலில் போய் விழுந்த அப்படின்னு பொழப்பு ஆதி இன்னும் அடிக்கிறோம். ஆனா மோடியை போல்டா பார்த்த விஜய நம்ம பாராட்டுறோம். மோடியை கோயம்புத்தூர்ல போல்டா பார்த்தாரு. அந்த விஜய்க்கு நம்ம பாராட்டுக்கிறோம். நம்ம தன்மைக்கு தக்கனதான் நம்ம நபர்களை விமர்சனம் பண்றோமே தவிர தனிப்பட்ட கால் பண்ணுச்சியோ இதோ யார் மேலே நமக்கு கிடையாது. என்னாச்சு? 6% வாக்கு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. நீங்க மோடியை போய் பார்த்தோம், 6% வாக்கு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. இது புரிஞ்சுக்கணும். பாஜக தலைவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம், அந்த இடைத்தேர்தல் களம் நடந்துட்டு இருக்கும் போது இவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போறார். விஜய்க்கு ஆட்கள் என்ன சொல்றாங்க? வசூல் விவரங்கள்ல பீலா விடக்கூடிய கொஸ்டின் என்ன சொல்றாங்க? நோட்டா ஜெயிக்கும் எங்க விக்கிரவாண்டியில 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க. இங்க ஜான் ஆரிக்கசாமி பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு, நீ சீமா கிட்ட 20% ஓட்டு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்க, விஜய் பற்றி பேசி விட்டு வாங்குற காசுக்கு சீமா கிட்ட காலையில சாயங்காலமும் கெஞ்சல. நீ நான் தான் சொன்னேன், ஒரு ஈரம் மண்ணு எருக்கட்டி சாம்பலும் கிடையாதுங்க, அவனை வச்சு ஒரு ஓட்டு வராதுங்க, போலரைசேஷன் தாங்க அங்க வரும்னு. என்ன நடந்தது? அங்க திமுக 55% வாக்குக்கு மேல எடுப்பாங்கன்னு சொன்னேன். பாமக 25% வாக்குக்கு மேல எடுப்பாங்கன்னு சொன்னேன். திமுக 63% எடுத்தாங்க. பாமக 29% வாக்கு எடுத்தாங்க. திமுக 63% எடுத்தாங்க. 23% ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு, விஜயால 20% வாக்கு விஜய்க்கு இருந்து 50,000 ஆன்லைன் மெம்பர் அவருக்கு விக்கிரவாண்டியில இருந்தா போலிங் குறைஞ்சிருக்க கூடாது. நீங்க சாராய சாவை பாத்தீங்க,
அப்போ திமுக ஆட்சி நடந்த சாராய சாவு, அப்போ உங்க அபிமானிகள் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கணுமா கூடாதா? கூடாது. திமுகவுக்கு போலிங் கூடியிருக்க கூடாது. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இது நான் சொல்லலங்க, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிச்சு. அப்போ விஜய் ஒரு மனுஷனாட்டே விக்கிரவாண்டியில யாரும் மதிக்கலையே. அப்புறம் தான் சீமானுக்கு தெரிஞ்சது ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதெல்லாம் ரீலு, கலரு, கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு நம்மளை ஏமாத்த பாக்குறாரு ஜான் ஆரோக்கியசாமிங்கிறது சீமானுக்கு புரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் இங்க ஒரு ஜாலியா கூட ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி 8% எடுத்தவர் 16% எடுத்தாரு. இங்க அவருக்கு ஓட்டு கூடவே இல்லை. நானே சொன்னேன் போலரைசேஷன் பழைய ஓட்டை காப்பாத்ததே கஷ்டம். அப்ப 2014 ஜெயலலிதா அம்மையார் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிட்டாப்ல. விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் விஜய் வெத்து ஓட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிட்டாப்ல. லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டாப்ல. தமிழிசை அம்மையாருக்கு இது தெரியுமா? நயனார் நாயந்தனுக்கு இது தெரியுமா? அல்லது உங்களுக்கு அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் வைத்தறிச்சலையும் விஜய பெரிய ஆளா சொல்றீங்களா? தெரியல எனக்கு. என்ன நிரூபிச்சிருக்கிறாரு சொல்லுங்க. இப்போ விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சாரு. அவரை யாரு குறைச்சு சொல்ல முடியும்? பவன் கல்யாண் 7% நிரூபிச்சாரு சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா நிரூபிச்சுட்டு பேசு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சினிமா வசூல் சொல்ற மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுத்து பேச வைக்காத. அதை விவரம் தெரியாத அரசியல் தலைவர்களும் பரிதாப கேசுகளும் பேசுறாங்க என் கருத்து. நிரூபி, நான் ஒத்துக்கிட்டு போறேன். ஆனா இப்பவும் தொடர்ச்சியாக விஜய் தரப்பை தன் பக்கம் எடுக்கிறதுக்காக எடப்பாடி முயற்சிக்கிறதா ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட இப்போது வரை விஜய் பக்கம் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதே போல விஜய்க்கும் கூட அதிமுக விமர்சிக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இது வரைக்கும் அவர் விமர்சனமே பண்ணல. நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குதுன்னா ஏசி சண்முகத்துக்கு முதலியார் கம்யூனிட்டியை வச்சு கலைஞர் 6 சீட்டு கொடுத்தாரு. கண்ணப்பனுக்கு 6 சீட்டு கொடுத்தாரு. இவருக்கு எடப்பாடி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா எங்க இருந்து சார் விஜய் ஓட்டு கொண்டு வருவாரு? இப்போ ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுத்தாங்கன்னா 8.3 எடுத்தாரு. அந்த ஓட்டை கொண்டு வந்தாரு சார். இப்ப இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் கற்பனை. விழுந்தாதானே சார் அது வாக்கு. சரி, இப்போ விஜய் இந்த இதெல்லாம் கொண்டுட்டு போய் சீமான சப்போர்ட் பண்றான்னு வைங்க சார், அது வாக்கா மாறிடுமா சீமானுக்கு? இல்ல ஸ்டாலினை சப்போர்ட் பண்றான்னு வைங்க சார், ஸ்டாலினுக்கு அது வாக்கா மாறிடுமா? எடப்பாடி சப்போர்ட் பண்ணிடுறாரு. எடப்பாடி சப்போர்ட் பண்ணா எடப்பாடி விஜய் தனிச்சு போட்டியிட்டால் என்ன பாதிப்பு தனக்கு ஏற்படும் கருதுறாரோ அந்த பாதிப்பு விஜய் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணா ஏற்படாம இருக்கும். இதை தவிர பாதிப்பு இல்லை. இதை தவிர லாபம் இல்லை. ஒருவேளையில அவர் விஜய் தனிச்சு நின்னா தங்கள் ஓட்டு பாதிக்கப்படும் நினைச்சாருன்னா அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு அவர் சீட்டு கொடுக்கலாம். பல நிரூபிக்காத ஒருத்தர் கூட இவர் பல நிரூபிக்க வந்தா தன்னை பாதிச்சிரும் அப்படின்னு கருதுனா சீட்டு கொடுக்கலாம். 8.3% எடுத்த சீமானுக்கும் விஜய்க்கும் கனிமொழிக்கு வித்தியாசம் தெரியல, தமிழிசைக்கு வித்தியாசம் தெரியல, நயனார் நாயந்தருக்கு வித்தியாசம் தெரியல. இவங்க பொது வெளியில நடந்துக்கிற அந்த விதம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் தோணுது? ஏன்னா அது அரங்கமாகட்டும், அதாவது விவாதமாகட்டும், அரங்க விவாதமாகட்டும், அல்லது பொது வெளியில் ஏதாவது போராட்டமாகட்டும், இவங்களை நாங்கள் முழுசா அரசியல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆரம்பத்தில் சொன்னாரு. எந்த அளவுக்கு அதை இவங்க பண்ணியிருக்காங்க? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட். குறிச்சு வச்சிடுங்க தமிழிசை அம்மையார், குறிச்சு வச்சிடுங்க நயனார் நாகேந்திரன் சகோதரர். இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள்னு நிரூபிச்சு அவரு பெரிய அளவுக்குள்ள பலகீனம் அடைவாரு. அவருடைய நோக்கம் ஒரு நேர்மறை நோக்கம் அல்ல. உதயநிதி ஸ்டாலின் மீது உள்ள வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வந்திருக்கிறாரு. விஜயகாந்த் மக்கள் நலன்ல வந்தாரு. ஒரு மக்கள் நலன்ல வரக்கூடியவர் தான் மக்கள் மத்தியில ஏதாவது சாதிக்க முடியும். நீங்க எதிர்மறையில வந்தவங்க, இன்னும் சொல்ல போனா அது சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். சீமான்லாம் ரஜினியை பார்த்து ரஜினியோட ஒரு வைப்ரேஷன், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்லாம் எதிர்பார்த்திருக்க முடியுமா? அது இந்த விஜய் கம்பாரிசன் இது வந்ததுனாலதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சீமானுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தபடியா உள்ஒதுக்கீடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு சீமான். அது பறையர் சமூக மக்களையும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியிலையும் சீமான் தாயா சொல்றாரு. விஜய் சும்மா தீப்பந்தத்தை வைத்து தீண்டாமொழின்னு சினிமாவில் பேசிட்டு மோசமா நடிச்சுட்டு இருக்கிறாருன்னு மக்கள் பேசக்கூடிய தன்மை வருது. தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளுன்னு சீமான் சொல்றாரு. இவர் காசு கொடுத்து அஜித்துக்கு எதிராக தமிழன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அரசியல் வியாபாரி சீமான் தாயா சுத்த வீரன்.
போல்டா சொல்றாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு தமிழ் மண்ணில் கேட்காரு. இவர் தமிழன் அது இதுன்னு காசு கொடுத்து தன்னோட சினிமா வசூலுக்கு பிரச்சாரம் பண்ணவர். சீமான மாதிரி இதை கேட்கக்கூடிய துணிச்சல் இவருக்கு இல்ல. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு நானே அனுப்பன்னு சீமான் சொல்றாரு. இவர் தீப்பந்தம் கொடுத்து தீண்டாமையை பொசுக்குன்னு சினிமால பேசி அட்டவணைப்புரி மக்கள் மத்திய ஏமாடி சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுவான், பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இஷ்யூல பேசாம இருக்காருன்னு இந்த கம்பாரிசன் எல்லாமே சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டு இருக்கு. சீமான் வாரிசு அரசியல்னா ராகுல் காந்தி வாரிசு அரசியல் இல்லையா, என் அண்ணன் பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தம் கூட இருக்குன்னு சொன்ன பாவி நீ தானாடான்னு வாரிசு அரசியல்ல காங்கிரஸ் அடிக்கிறாரு. இவர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வர மாட்டானான்னு பலன் நிரூபிக்காமலே எதிர்பார்த்து இலவகாத்த கிளியாட்டு காத்திருக்கிறாரு. ஊழல்னா எடப்பாடிக்கு ஊழல் அமைச்சர்களை கைது இல்லைன்னு சீமான் கேட்கிறாரு. இவரு எடப்பாடி நமக்கு சீட்டு தர மாட்டாரா, நோட்டு தர மாட்டாரான்னு எடப்பாடியை காத்துட்டு இருக்காருன்னு மக்கள் மத்தியில விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய இதை கொண்டு போகுது. களம் வரட்டு பாருங்க, இதெல்லாம் தெரியும். அட் பிரசன்ட் தமிழிசைக்கும் நயனாருக்கும் தெரியல, என்ன செய்ய முடியும்? களம் வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சு போகும். அவருக்கு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. திமுகவிலிருந்து பாதி வாக்காளர்கள் இப்பயே விஜய் கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்றாரு. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட். சரத்குமார் கூட தான் சொன்னாரு, எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு இருக்கு, எனக்கு நாடியில வெட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம், ராதிகாப்பம் வெப்புல சூப்பர் ஸ்டாரா இருந்தாங்க. சொன்னாங்க, நாங்க திருமங்கலத்தில் நிற்கிறது சைனைட் சாப்பிட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ராதிகாமாவுக்கு தெரியும், எர்ணாவூர் நாராயணனுக்கு தெரியும், கரு நாராஜனுக்கு தெரியும், ஜெயபிரகாஷ் ஜேபிக்கு தெரியும், மருது அழகராஜ் என் தம்பிக்கு தெரியும், மருது அழகராஜ் தம்பிக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மாதிரி தான் ஒரு கற்பனை ஓட்ட சொல்றது. நிஜத்துல விழுந்தாதான் ஓட்டு. 4 கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும், விஜய் தரப்புலையா அல்லது அது நியூட்ரலா வெளியிட்டாங்களா தெரியாது. ஆனா 4 கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்கு. இது 4த்துலயுமே விஜய்க்கு ஆதரவா, குறிப்பா மு.க. ஸ்டாலினை விட அதிக ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே கொடுத்துருக்கு. எல்லாமே ஃப்ராட் சர்வே, 1000 போடலாம் சார். தெரியாது சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஃப்ராட் சார், எல்லாம் ஃப்ராட் சார். நேற்று உள்ள சர்வே இன்னைக்கு மாறி இருக்கு சார். விஜய்க்கு இந்த சர்வே, இந்த கம்பாரிசன் எல்லாமே சீமானுக்கு தான் பிளஸ்ஸா வரும். சீமான் சுத்த வீரர், மக்கள் மத்தியில இருக்கான், களத்துல நிற்கிறான்னு மக்களுக்கு தெரியும். இதுதான் ஆதவர்ஜுனா, ஜானா அரிக்கசாமி எல்லாம் பண்றது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. சர்வே என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது ரெட்டிகள் ஒரு சர்வே போட்டிருக்காங்க, விஜய்க்கு 2%, 3% சர்வே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எத்தனையோ சர்வே பொய்த்து போயிருக்குது. சீமானுக்கு 4% போட்ட தினத்தந்தி சர்வே பொய்த்து போய் சீமானுக்கு 8% வந்தது. சர்வே இன்னைக்கு 1000 பேர் 1000 விதமா இன்னைக்கு நம்ம எடப்பாடி தான் எல்லான்னு ஒரு சர்வே வரும். ஏன்னா ஒரு பிராண்டிங் ஏஜென்சி எடப்பாடி அமைச்சிட்டாருன்னா அவருக்கு வேலையே 2-3 சர்வே ஆட்களை பிடிச்சு ஜெயிக்கிறாருன்னு பரப்புறதுதான். சோ இது இன்னைக்கு சர்வேங்கிறது ஒரு வியாபாரம் ஆகி போச்சு. இந்த வியாபாரத்தை கூட நல்ல அட்டுத்தனமான அரசியல் தலைவர்களே நம்புறாங்க. சரி, அவங்க அச்சத்துல கூட நம்பலாம். அவங்க ரியாலிட்டி வரும்போது அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜய். இன்னைக்கு தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி 0% தான் இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு விஜய் கட்சி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். சீமான் கட்சி 8.3% உள்ள ஒரு நிரூபிக்கப்பட்ட கட்சி. இன்னும் சொல்ல போனா இவங்க பணத்தால விஜயகாந்துக்கு அன்னைக்கு இருந்த 2011க்கு முன்ன இருந்த ஒரு பேரு சீமானுக்கு வராம சதி பண்ணி தடுத்துட்டாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு சதி இருக்குது, ஜானா அரிக்கசாமிக்கு சதி இருக்கு. இவங்க சதியால தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையும் எண்ணெயும் மேல வந்துதான் தீரும். 26 தேர்தல் முடிவு சீமான் பெரிய தலைவர், விஜய் நத்திக்குங்கிறதையும் நிரூபிக்கும். நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், சீமான் கிட்ட தோத்து போங்கிற அச்சத்திலே விஜய் களத்தை விட்டு ஓடிடுவார். ஏன்னா வாரிசு துணிவு படம் வரும்போது இதே விஜய் சொல்றாரு, என் படத்துக்கு தான் போட்டி, எனக்கு நான் தான் போட்டிங்கிறாரு. அப்ப சீமான் கிண்டல பண்றாரு, என் தம்பி செவுத்துல பந்த வீசி அவனே விளையாடிட்டு இருப்பான்னு. அடுத்து நான் சிவகார்த்திகேயன் நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாறிப்பட்ட ஒருத்தர் இருக்க மகன், அவனுக்கு எல்லா தரப்பு ஆதரவும் இருக்கு, போட்டியே இல்லை, அடுத்து அவர் தான் நம்புறோம்னா வருவார் நான் சொன்னதும் அச்சப்பட்டு ரேட்டல்ட் ஆகி ரவீந்திரன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு பயந்து சிவகார்த்தியன் தான் சிவகார்த்தியன் அதுல மண்டிட்டுட்டாரு, துப்பாக்கிய கையில் எடுத்துட்டாரு, அந்த கோட் படத்துல விழுந்துட்டாரு. சோ இந்த இடத்துக்குள்ள அவருக்கு அந்த அச்சம் இருக்கு. அப்ப சீமான் களத்துல நின்று தோத்து போனா திரையுலகத்துல கேவலம் அசிங்கம். சோ களத்துக்குள்ள சீமான் 214 நிற்பாரு. நான் ஆட்சிக்கு வீரப்பனுக்கு நினைவு சொன்ன அமைப்புன்னு சொல்லுவாரு. எல்லாமே போல்டா அடிச்சு நிற்பாரு. இவர் என்ன பெரியாரையும் அண்ணாவை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியலன்னா
6 அடி அல்லது 60 அடி போனோம். 2 ஏக்கர்ல அண்ணாவுக்கு எதுக்கு சமாதின்றாரு. இவரு பெரியார் மீறி யாரும் பண்ண முடியாதுன்னா பெரியாரே மண்ணுங்கிறாரு. சோ அவருக்கு அரசியல போல்டா பண்ணுவாரு. அவர் முன்னாடி இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள் விஜய் நிக்க மாட்டாரு. சோ நின்றுட மாட்டோம், அடிபட்டு போகுங்கிறதுக்காகவே தனிச்சு நிற்காம சீமானை கண்டு எப்படி துணிவு வாரிசு படத்துல புலம்புனாரோ, எப்படி சிவகார்த்தியனை கண்டு ஓடி ஒதுங்கினாரோ, அதே மாதிரி அரசியல் களத்துல சீமானை கண்டு ஓடி ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களம் அதைத்தான் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இப்பே வந்து அந்த 234 தொகுதியிலும் தனித்து தான் நிற்பாரா, அல்லது இதுல ஏதாவது ட்விஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 214 தொகுதியில 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. காலையில கூட இப்பதான் பேசிட்டு வந்தேன். அப்ப நான் தனிச்சு நிற்கும் போது விஜய் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னா களத்துக்குள்ள வரும்போது விட்டு அவனை அடிக்கிற அடியில எங்கேயோ போயிருவான்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வரமாட்டான், உங்களை கண்டு பயந்தே களத்துக்குள்ள வரமாட்டான்னு நான் சொல்லிட்டு வந்தேன். தெளிவா அவர் இருக்காரு. ஒரு இது என்ன சொன்னாருன்னா, வீரப்ப நினைவிடத்துக்கு போவேன்னா, வீரப்ப நினைவிடத்துக்கு போய் மலர் வளை வச்சுக்கிட்டு நீ தமிழ் தேசியத்துக்கு இதா இருந்தா, என் தலைவர் பிரபாகரனுக்கு இதா இருந்தா, உன் மீது பற்று கொண்ட நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உனக்கு நினைவு சின்னம் பெரிய அளவுக்கு எழுப்போன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா. சோ 214 போட்டி போடுறதுங்கிறதுல அவர் தெளிவான நிலைப்பாட்டோட தெளிவா இருக்கிறாரு. பல கேண்டிடேட்ஸ் எல்லாம் எல்லா இடமும் போட்டுட்டு தான் இருக்காரு. விஜய் இன்னும் கேண்டிடேட் செலெக்ஷனே இல்லை. இதெல்லாம் பார்க்கனாலதான் சீமானோட கீழே போயிருவோமோ அச்சத்துல களத்துக்குள்ளே விஜய் வரமாட்டாரு. ஏன்னா அடுத்த மதுரை மாநாட்டில் பேசுவார், 3 நிமிடங்கள் தான் பேசினேன் என்றார்கள் அப்படின்னு சொல்லி 30 நிமிஷம் பேசுவார், மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பேசுவார். சீமான் அவர்களுக்கு வந்து பல இடங்கள்ல இருந்து தொடர்ச்சியா அழைப்புகள் இருக்கு, அழுத்தங்கள் இருக்கு. அது தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருக்காரு, பொது வெளியிலும் கூட சொல்லியிருக்காரு 1000 கோடி ஆஃபர்லாம். இப்போ வந்து அந்த ஆஃபர் அவருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு இந்த எலெக்ஷனுக்காகவும். அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? என்ன நீங்க ஒருத்தர் மட்டும் தானே நான் தனிச்சு நிற்கணுங்கிறத சொல்லுவாரு. என்னை காட்டி வித்துறலான்னு தானே எல்லாரும் வரான். அத்தனை பேரும் வியாபாரிகள் எல்லாம் வந்து காதல தேன் வித்துட்டு போவானே. நீங்க மட்டும்தான் உறுதியா நிலைப்பாடு, ஒரு பாச உணர்வோட 5வது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில நம்பிக்கை மிகப்பெரிய அளவு உயரும். விஜய் போன்ற அரசியல் வியாபாரி எந்த கொள்கையும் இல்லாம, எந்த நோக்கமும் இல்லாம திமுக ஆட்சி அகற்றணும்னா எதுக்கு அகற்றணும்னு 4 வார்த்தை சொல்ல தெரியாதவன், பாஜக எதிரின்னா ஏன் எதிரின்னு பேச தெரியாதவன், என்ன பெரிய அளவுக்கு தூக்கி விடுன்னு நீங்க தானே கரெக்டா சொல்றீங்க. இதே மாதிரிதான் கமல்ஹாசன் அண்ணன், கமல்ஹாசன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறார். வரும்போது எனக்கு ஒரு லிப்ட் தானே கிடைச்சது. சோ இதுவும் எனக்கு பெரிய லிப்ட் கிடைக்கும். 5வது முறை நிற்கும் போது பெரிய நம்பிக்கை கிடைச்சு என்னோட பாய்ச்சல் மிகப்பெரிய அளவுல இருக்கும்ங்கிறத நான் உறுதியா நம்பி நிற்கிறேனே. நீங்களும் அந்த இடத்துல நம்பி நிற்கிறீங்கன்னா உண்மையிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு லட்சிய வேட்கையோட நிற்கிறவன் தான் ஜெயிப்பானே. கூலிக்கு காசு வாங்கிட்டு பத்திரிகையில மாரடிக்கிறவங்களும் நீங்களும் ஒண்ணு இல்லைனே. நீங்க வேற, கூலிக்கு காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறோம் வேறங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உறுதியா மிகப்பெரிய ஜம்பு இந்த இடத்துக்குள்ள கிடைக்குங்கிறதும், எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் மாறினதும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காததும், விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலும் லெட்டர் பேடா இருந்ததும், விஜய்க்கு இன்எலிஜிபிளும் இன்காம்பிட்டன்ட்டும் தன்னை பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணிவிடும். தனக்கு எதிராக விஜயை பயன்படுத்துறவங்க எல்லாம் நாளைக்கு முகத்துல கரியை பிடிச்சிட்டு நிற்பாங்கன்னு சீமான் வெரி கான்பிடண்டா இருக்கிறார். எனக்கும் அந்த கான்பிடன்ஸ் லெவல் அதுல தெளிவாகவே இருக்குது. பார்க்கலாம். நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.